உங்க விசிக கட்சி தலைவர் தொடர்ந்து எப்பவுமே ஏதாவது ஒரு விமர்சனத்துக்கு ஆளாயிட்டே இருக்காரு. எழுச்சி தமிழரை பார்த்தாலே மூத்திரம் போறவங்க கூட எழுச்சி தமிழரை பார்த்தாலே அண்ணே வணக்கம் அப்படின்னு சொல்றவங்கலாம் இப்போ அவரே விமர்சனம் பண்ணி பேசுற அளவுக்கு வந்துட்டாங்க. அதான் பெரிய ஒரு காமெடியா இருக்குது. என்னைக்குமே சனாதன எதிர்ப்புல குறியா இருக்கிறார். எங்க சுத்தினாலும் சனாதனம்ன்ற எதிர்ப்புல தெளிவாக இருப்பார். ஆனா இன்னைக்கு நிகழ்காலத்துல வரவன் போறவெல்லாம் பேசுறேன். இன்னைக்கு விஜயோடைய ஆட்சி வந்திருக்கு. இந்த ஆட்சி வந்ததற்கு முக்கியமான காரணமே எழுச்சி தமிழர் தான். எங்க தலைவர் மட்டும் அன்னைக்கு ஒரு நாள் ஆதரவு கொடுக்காமல் போயிருந்தால் நம்முடைய விஜய் இன்னைக்கு இருக்கிற முதல்வர் இன்னைக்கு மக்களுக்கு பல நன்மைகளை செய்து கொண்டிருக்காரு. ஒரு ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. ஆளுநர் ஆட்சி வந்திருந்தாலே நான் அடிக்கடி சொல்ற மாதிரி அமித்ஷா ஆட்சிக்கு வந்திருக்கு. அதை தடுத்தாரு பார்த்தீங்களா? அதுக்கு இவங்களுக்கு பயங்கரமான கோபம். ரெண்டாவது, திமுக காரங்களுக்கு தாங்க முடியல. இவங்கெல்லாம் மினிஸ்டர் ஆயிட்டாங்கடா. வன்னியரசுனா சும்மா நம்ம சொன்னா வாங்க தம்பினா வருவாப்புல. இன்னைக்கு அவர் மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்ட்டு இந்த உதயநிதி இருக்கிறாரு. அவர் பெரிய ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கி இந்த ஆட்சியை எப்படியாவது கவுக்கணும் அப்படின்றதுக்காக மறைமுக வேலையில இறங்குறாப்புல. டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி சமாதிகளை உடைப்பேன், ஜெயலலிதா சமாதிகளை உடைப்பேன், எம்ஜிஆர் சமாதிகளையும் உடைப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னவர் தான் இவர். இன்னைக்கு அவங்க ஒற்றுமையாகி வர்றாங்கன்னா என்ன காரணம்னா விஜய் எப்படியாவது காலி பண்ணணும். சார், அடுத்து உங்க தலைவர் இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடத்துறதா சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்போ எங்க நடக்க போகுது? பிறந்த நாள் 64 முடிஞ்சு இப்போ 65ஆக போகிறது. இந்த பிறந்த நாளை நாங்கள் ஆண்டுதோறும் தமிழர் எழுச்சி நாள் அப்படின்னு நாங்கள் கொண்டாடுவோம். அந்த நிகழ்வில் இந்த முறை இவர் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அப்படின்னு அறிவிச்சிருக்கிறார். அறிவிச்சு எங்கே கொண்டாட போகிறோம்னா உளுந்தூர்பேட்டையில். நாங்கள் என்றைக்குமே இந்த மற்ற தெலுங்கு தேசத்துக்கோ தெலுங்கு மொழிக்கோ நாங்கள் எதிரிகள் அல்ல. தமிழர்கள் எல்லா மொழியையும் நாங்கள் ஆதரிக்கிறோம். அதே நேரத்தில் தமிழ் மொழியை நாங்கள் பாதுகாப்போம். இப்போ பார்லிமெண்ட் கூடின பிறகு நல்லா பாருங்க, நான் சொல்ற எழுதி வச்சுக்கோங்க. ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம் கொண்டு வர போறாங்க. இந்த எழுச்சி மாநாட்டுடைய நோக்கமே என்னன்னா உங்களுக்கு திருப்பி ஞாபகப்படுத்துறேன், முக்கியமானது. தமிழருக்கு சொந்தமாக தாயகம் வேண்டும், தமிழ் பேசும் இனம் என்னும் தேசியம் வேண்டும், தம்மைத்தாமே அரசால ஆட்சியும் வேண்டும், தமிழர் கொடி உலக அவையில் பறந்திட வேண்டும். உங்க விசிக கட்சி தலைவர் எனக்கு நீண்ட நாட்களாவே ஒரு சந்தேகம் என்னன்னா, அவர் தொடர்ந்து எப்பவுமே ஏதாவது ஒரு விமர்சனத்துக்கு ஆளாயிட்டே இருக்காரு. அதற்கான காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க சார்? சரியான கேள்விதான் கேட்டிருக்கிறீங்க. இப்ப என்னன்னா, இப்போ ஒரு குறிப்பிட்ட காலமாகவே தொடர்ந்து எழுச்சி தமிழரை பார்த்தாலே மூத்திரம் போறவங்க கூட எழுச்சி தமிழரை பார்த்தாலே அண்ணே வணக்கம் அப்படின்னு சொல்றவங்கலாம் இப்போ அவரே விமர்சனம் பண்ணி பேசுற அளவுக்கு வந்துட்டாங்க. அதான் பெரிய ஒரு காமெடியா இருக்குது. அது ஏன் பேசுகிறாங்க என்னன்னு பார்க்கும் பொழுது எங்கள் தலைவர் அதே கருத்தில் தான் இருக்கிறார். எதுவும் மாற்ற கருத்தில் இல்லை. என்றைக்குமே சனாதன எதிர்ப்பில் குறியாக இருக்கிறார். எங்கே சுற்றினாலும் சனாதனம்ன்ற எதிர்ப்பில் தெளிவாக இருப்பார். ஆனால் இன்னைக்கு நிகழ்காலத்தில் வரவன் போகிறவெல்லாம் பேசுகிறேன். ஏன்டா பேசுகிறான் நம்ம நுட்பமாக பார்க்கப்படும் பொழுது இன்னைக்கு விஜயோடைய ஆட்சி வந்திருக்கு. இந்த ஆட்சி வந்ததற்கு முக்கியமான காரணமே எழுச்சி தமிழர் தான். ஏன்னா எல்லாரும் ஆதரவு கொடுத்த பிறகு கடைசி ஆதரவு கொடுத்தது யாரு? எங்கள் தலைவர். எங்கள் தலைவர் மட்டும் அன்னைக்கு ஒரு நாள் ஆதரவு கொடுக்காமல் போயிருந்தால் நம்முடைய விஜய் இன்னைக்கு இருக்கிற முதல்வர் இன்னைக்கு மக்களுக்கு பல நன்மைகளை செய்து கொண்டிருக்காரு. ஒரு ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. என்ன இருக்குன்னா அடுத்த நாள் காலையில் இவங்க ஆளுநர் ஆட்சியை உருவாக்கி இருப்பாங்க. ஆளுநர் ஆட்சி வந்திருந்தாலே நான் அடிக்கடி சொல்ற மாதிரி அமித்ஷா ஆட்சிக்கு வந்திருக்கு. அதை தடுத்தாரு பார்த்தீங்களா? அதுக்கு இவங்களுக்கு பயங்கரமான கோபம். ஒன்று. ரெண்டாவது, திமுக காரங்களுக்கு தாங்க முடியல. இவங்கெல்லாம் மினிஸ்டர் ஆயிட்டாங்கடா. நமக்கு கீழே இருந்தவங்க அவங்க மனம் இல்லை. யாரும் யாருக்கு கீழே இல்லை, யாருக்கும் அடிமை இல்லை, யாரும் யாரோட உயர்வும் இல்லை. ஆனால் இவங்க மனதில் என்னன்னா நம்மளோட இருந்தாளுங்க. வன்னியரசுனா சும்மா நம்ம சொன்னா வாங்க தம்பினா வருவாப்புல. இன்னைக்கு அவர் மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்ட்டு இந்த உதயநிதி இருக்கிறாரு. அவர் பெரிய ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கி, பெரிய பட்ஜெட், பெரிய அமௌண்ட் சொன்னீங்களா அதிர்ச்சி ஆயிருவீங்க. பல 1000 கோடிகளை ஒதுக்கி இந்த ஆட்சியை எப்படியாவது கவுக்கணும் அப்படின்றதுக்காக மறைமுக வேலையில் இறங்குறாப்புல. இறங்கி தான் அங்கங்கே பல பேர் காசை கொடுத்து பேச வைக்கிறாப்புல. அதில் பார்த்தீங்கன்னா இவருக்கு சீமானுக்கும் பிடிக்காது.
திமுகவை வந்து எதிர்த்து பேசுனது யார்? அண்ணன் சீமான் அவர்கள். என்ன சொன்னார்? நீங்கள் மட்டும் பேனாவுக்கு வைங்க, நானே வந்து உடைக்கிறேன், பேனா செலை வச்சிங்கன்னா சொன்னாரா சொல்லலையா? இன்னமும் சொல்லப்போனால், நான் ஆட்சிக்கு வந்தால் கலைஞர் கருணாநிதி அவருடைய அந்த இதையே நான் உடைப்பேன். மெரினா பீச் ஓரத்தில் இருக்குது பார்த்தீங்களா, டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி சமாதிகளை உடைப்பேன், ஜெயலலிதா சமாதிகளை உடைப்பேன், எம்ஜிஆர் சமாதிகளையும் உடைப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னவர் தான் இவர். கலைஞரை அவ்வளவுக்கு தரக்குறைவாக பாட்டு பாடி பேசினவர் இவர். இன்னைக்கு அவங்க வந்து ஒற்றுமையாகி வர்றாங்கன்னா என்ன காரணம்னா, விஜய் எப்படியாவது காலி பண்ணணும், அப்போ நம்ம வந்து சீமானையும் சேர்க்கணும், அதிமுகவை சேர்க்கணும். அப்போ இதுக்கு இடைஞ்சலாக இருக்குது யார்? பேசுகிறது யார்? அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தானே. அப்போ அவரை டேமேஜ் பண்ணுறதுக்காகவே சாட்டை துரைமுருகனுக்கு பல கோடியை வச்சுக்கப்பா, இங்கிட்ட யூடியூப் பொருளை நீ சாப்பிடு, நம்ம தம்பி தான் நீ சாப்பிடு அப்படின்னு பல பேரை, நான் சொல்கிறது இப்போ தெரிஞ்சால்றான பேரை சொல்கிறேன், பல பேரை இறக்கி விட்டுருக்குறாங்க. அவவே வந்துட்டு டக்கு நம்ம தலைவரை வந்து பேசுவதே ஒரு கொள்கையாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் இது நாகரிகம் இல்லை, சரிங்களா? இப்போ நாங்கள் வந்து ஒரு ஜனநாயக ரீதியாக அமைதியாக இருக்கிறோம். இப்போ கூட வந்து இப்போ வந்து ஒரு தம்பிக்கு வந்து யார், விஜய் கட்சியில் வந்து லோயலா மணி அவருக்கு வந்து இப்போ ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பள்ளி கல்வித்துறை இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நூல்கள் அச்சிடுவது, அதுக்கு ஒரு அமைச்சகம் இருக்குது, அதுக்கு தலைவராக போட்டிருக்கிறாங்க. பள்ளி கல்வித்துறை நூல் மற்றும் அதனுடைய கருத்தியலுக்கான ஒரு தலைவர் இவரை போட்டிருக்கிறாங்க. இதை போட்டதுமே தாங்க முடியலை. ஒரு சின்ன தம்பியை போட்டு விட்டாங்களே, எப்படி போட்டாங்க? விஜய் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தலித்துகளில் இருக்கிற 8 பேர் கொடுக்குறாரு, 2 பிராமணர்களுக்கு கொடுக்குறாரு. நீங்கள் வரலாற்றிலே சுதந்திர இந்தியாவில் பிராமணர்கள் கொடுக்கவே மாட்டாங்க. இந்த திமுக அதிமுக காரங்க, ஜெயலலிதாமா பிராமணர் அது வேற. ஆனால் இவர் வந்து 2 பிராமண இளைஞர்களுக்கு கொடுத்துருக்கிறாரு, சாதாரண ஆட்களுக்கு. அவன் 8 தலித்துகளுக்கு கொடுத்துருக்கிறாரு அமைச்சர் பதவி. இன்னைக்கு வந்து இந்த தம்பி ஒரு தலித்து, அந்த தம்பிக்கு வந்து இன்னைக்கு ஒரு பதவியை கொடுத்ததுமே அவனவே பரப்புறேன், அப்படியாக்கும் இப்படியாக்கும் அவனுக்கெல்லாம் கொடுத்துருக்குறான். அவனும் வண்டியில் இனிமேல் பயங்கரமாக அந்த சவுண்டு உள்ள வண்டியில் போட்டு கொடு, க்ரீன் ரெட் சவுண்டு வச்சு காரில் போவார், அதுவா இதுவான்னு அவங்க வைத்தறிச்சல பேசுகிறாங்க. உனக்கு என்ன வைத்தறிச்ச? உங்களை மாதிரி அவன் வந்து யாரும் ஏமாற்றி பிழைக்கல, யார்கிட்டையும் காசை வாங்கிட்டு பிழைக்கல. அவன் உண்மையாக இருந்தேன், போராளி. அவன் என்ன அந்த தம்பி போராளினா, அந்த காலகட்டத்தில் ஈழ பிரச்சனை நடக்கும் பொழுது, நல்லா கேட்டு, ஈழ பிரச்சனை நடக்கும் பொழுது அவருடைய பிரபானுடைய பையன் இருக்கிறாரு பார்த்தீங்களா, பாலச்சந்தர், அவர் சுட்டாயமே நீ படம் வச்சுங்களேன். அந்த காலகட்டத்தில் அந்த தம்பி வந்து உண்ணாவிரதம் இருந்தார், சாகும் வரை உண்ணாவிரதம், அந்த லோயலா கல்லூரிக்குள்ளேயே. நான் போனேன் அங்கே, எங்கள் தலைவரோடு சேர்ந்து நானும் போனேங்க. போய் அப்போதான் முதல் தம்பியை நான் சந்திக்கிறேன். நான் தம்பி இப்படி பரவாயில்ல உண்ணாவிரதம் இருக்கிறார், அப்படியே ஒரு லோயலா மணின்னு பெருமை அடைகிறாரு. இன்றைக்கி அவனை என்ன பண்ணுறான்னா, கேவலம் பேசுவேன் ஒரு ஆளா. அந்த காலத்தில் உயிரை பணைய வச்சு போராடின தம்பி தானே. இனிமேல் அந்த தம்பியை பற்றி ஏட்டி பூட்டியாக பேசுனீங்கன்னா கடுமையான நடவடிக்கைகளை சந்திக்க நேரிடும். அப்போல்லாம் உங்களுக்கு உதயநிதி ஸ்டாலின்லாம் வரமாட்டார், கரெக்டாக? அதனால் வந்து கொஞ்சம் எச்சரிக்கை செய்வாங்க. அவங்க அப்பாவே அவரால் காப்பாற்ற முடியலை, அவரை அவங்கள காப்பாற்ற போகிறாரு. அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க அன்பு தம்பிகள் அப்படின்றது இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. சார், அடுத்து உங்கள் தலைவர் வந்து இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு வந்து நடத்துகிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்போ எங்கே நடக்க போகுது, அந்த டீட்டெயில்ஸை பற்றி? சூப்பர், நல்ல கொஸ்டின். நானே இதை பற்றி பேசணும்னு ஆசைப்பட்டேன் தனியாகவே. ஆனால் இப்போ நீங்கள் கேள்வி கேட்டனால நான் இந்த கருத்தை வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ வந்து அவருடைய பிறந்த நாள் வந்து வருகின்ற ஆகஸ்ட் 17 வருது. பிறந்த நாள் 64 முடிஞ்சு இப்போ 65 போகிறது. இந்த பிறந்த நாளை வந்து நாங்கள் ஆண்டுதோறும் தமிழர் எழுச்சி நாள் அப்படின்னு நாங்கள் கொண்டாடுவோம். எப்படி கொண்டாடுவோம்? தமிழர் எழுச்சி நாள் அப்படின்னு ஒரு கொண்டாடுவோம். அந்த நிகழ்வில் இந்த முறை இவர் வந்து தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அப்படின்னு அறிவிச்சிருக்கிறார். அறிவிச்சு எங்கே கொண்டாட போகிறோம்னா, உளுந்தூர்பேட்டையில் பெரிய மாநாடு, பல லட்சம் பேர் இங்கே வரப்போகிறாங்க. இதற்கு முன்னால் வந்து நாங்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னால் அதே உளுந்தூர்பேட்டையில் மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு நடத்தணும், பெண்களை வைத்து. அதுலேயும் சரியான ஒரு கூட்டம் வந்துச்சு. அது அப்போ தேர்தலை ஒட்டி நடத்தப்பட்டது. ஆனால் இப்போ தேர்தல் ஒன்றுமே இல்லை. ஆனால் இப்போ இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடத்துகிறோம். ஆனால் பல பேர் கேட்குறேன், ஏன்டா தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு இப்போ நடத்துகிறீங்க? அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். ஏன்னா இப்போ எங்கள் தலைவர் ஒவ்வொரு மண்டலமாக சென்று அதற்கான பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ நேற்று கூட கடலூரில் இருந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார். நாளை மறுநாள் மதுரைக்கு செல்கிறார். ஏன் நடத்துகிறோம், எதுக்கு நடத்துகிறோம், இதுக்கு எப்படி நீங்களாம் அணிவகுத்து வர வேண்டும் அப்படின்றக்காக பேச ஒவ்வொரு மண்டலமாக சென்று கொண்டிருக்கிறார். அந்த வகையில் வந்து இந்த மாநாடு ஏன் நடத்துகிறோம்னா, முக்கியமான கேள்வி, ஏன் நடத்துகிறோம்னா, தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அப்படின்னா இது என்னமோ தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுனா வெறும் ஈழ பிரச்சனை மட்டும் அல்ல. தமிழ் தேசியம் என்பது அது வந்து இந்திய தேசத்திற்கு உட்பட்ட ஒரு
விடுதலைக்கான ஒரு சொல்லாடல். அது எப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு புரியாது, ஆனால் விளக்கமாக கொடுப்போம். தமிழ் தேசியம் என்பது நம்ம மொழியை காப்பாற்ற வேண்டும். ஒவ்வொரு மொழியை இப்போ வந்து தமிழ் அப்படின்றது ஒரு உயர்ந்த மொழி. நமக்கு மொழிக்கு வந்து ஒரு அடையாளம் வேணும். தமிழ் தேசியம்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி தெலுங்கு தேசியமும் இருக்குது. அதுமாதிரி கன்னட தேசியம் இருக்கிறது. பல தேசியங்கள் சேர்ந்த கலவை தான் இந்தியா. ஆனால் அந்தந்த தேசிய மொழிகளை நீங்கள் மதிக்க வேண்டும். மற்ற மொழிகளை வந்து நீங்கள் வந்து கட்டாயப்படுத்தக்கூடாதுன்ற நோக்கம், முக்கியமான நோக்கம் இந்த நோக்கம்தான். நாங்கள் வந்து என்றைக்குமே இந்த மற்ற தெலுங்கு தேசத்துக்கோ தெலுங்கு மொழிக்கோ நாங்கள் எதிரிகள் அல்ல. தமிழர்கள் எல்லா மொழியையும் நாங்கள் ஆதரிக்கிறோம். அதே நேரத்தில் தமிழ் மொழியை நாங்கள் பாதுகாப்போம். அப்படிதான் இந்த மாநாட்டின் நோக்கம். இப்போ நாங்கள் உடனே ஈழப்பிரச்சனை, இப்போ இது மாநாடு நடத்தணும், ஈழப்பிரச்சனை முடிய போதா? இல்லை மேதகு வந்து அழித்தொழிக்கப்பட்ட இப்போ திடீர்னு உயிர் பெற்று வரப்போகிறாரா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் அதை அடைகாக்கிறோம். அந்த மொழி பிரச்சனையை பாதுகாக்கிறோம். தமிழ் தேசியத்தை எல்லாரும் மறந்து போயிட்டாங்க. இப்போ கூட பாருங்க, நான் பேசுகிறேன், நோட் பண்ணி வச்சுக்கிறேங்க. ஏன் எங்கள் தலைவர் பண்ணுறாருன்னா, இது ஒரு தீர்க்க தரிசனம் தான். இப்போ இன்னும் ஒரு மாசத்துல இப்போ பார்லிமெண்ட் கூடின பிறகு நல்லா பாருங்க, நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம் கொண்டு வர போகிறாங்க. அதுக்காக நாங்கள் முன்னாடியே நாங்கள் அதை செட் பண்ணுறோம். தமிழர்களை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும், அனைத்து தமிழர்களையும். அதுக்காக இப்போ கொண்டு வரோம். இப்போ என்ன செய்ய போகிறாங்கன்னா, ஒரே நாடு, நம்ம நாடு இருக்குல்ல, நம்ம எலெக்ஷனும் ஒரே எலெக்ஷன், ஒரே நாளில் எலெக்ஷன், சட்டமன்றம், பாராளுமன்றம் எல்லாமே. அப்போ அப்படி நோக்கம் என்னன்னா, எல்லாரையும் வந்து இந்து தேசத்துக்குள்ளே கொண்டு போகிறது. இன்னமும் சொல்ல போனால், நாங்கள் வந்து இந்திய தேசத்திற்கு எதிரி இல்லை, இந்திக்கும் எதிரி இல்லை. ஆனால் இந்து தேசம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு எதிரிகள் நாங்கள். இந்து தேசத்திற்கு நேர் எதிரி தான் தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் என்பது சாதியை கடந்தது, ஆண் பெண் வேறுபாடு அற்றது, பெண்களை மதிக்க வேண்டும் என்ற உயர்ந்த கோட்பாடு. இதை எங்கள் தலைவர் 2010 தாயகம் தேசியம் தன்னாட்சி வெல்வோம், அதுவே தமிழர் இறையாண்மை உலகுக்கு சொல்லும்னு சொன்னார். அப்ப தாயகம்னா என்ன, தேசியம்னா என்ன, தன்னாட்சினா என்ன, அதை வந்து இளைஞர்களுக்கு நாங்கள் வகுப்பெடுக்கிறோம். இளைஞர்களை நாங்கள் அரசியல்படுத்துகிறோம். இந்த தமிழ் தேசியமும் 2 தேசியம் இருக்கு. தலைவர் மேடைக்கு மேலே சொல்றதை நான் திருப்பி சொல்றேன். உங்களுக்கு சொல்றது வந்து இளைஞர்களுக்கு சொன்ன மாதிரி, அதுக்காக உங்களை திருப்பி சொல்றேன். தமிழ் தேசியம் என்பது, நீங்க அதான் தெரியாது உங்களுக்கு நிறைய பேருக்கு, தமிழரசன் ஒருத்தர் இருந்தார். அவர் இப்போ கொண்டு விட்டாங்க போலீஸ், ரைட்டாக சுட்டே கொண்டு விட்டாங்க. தமிழரசன் அந்த காலத்தில் தமிழர் படைன்னு உருவாக்கி தமிழர்களுக்கு தனி நாடு வேண்டும், அதுதான் எங்களுடைய தமிழ் தேசியம்னு அவர் போராடினார். அடுத்து இந்த பாட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, மேதகு பிரபாகரன் அவர்கள், எங்களுக்கு தனி ஈழம் தான் ஒரே தீர்வு, நாங்கள் யாரோடையும் ஒத்து போக மாட்டோம், அது குறிப்பாக ஈழத்தோடு ஒத்து போக மாட்டோம், தனியாக எங்களுக்கு தனி ஈழம் தான், புலிகளின் தாகம் தனி ஈழம் அப்படின்னு அவர் பிரகடனப்படுத்தினார். ஆனால் எங்கள் தலைவர் பேசி கொண்டிருக்கிற தமிழ் தேசியம் என்பது இந்திய கோட்பாடுகளுக்கு, இந்திய கொள்கைகளுக்கு, இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டது. நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்குல்ல, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெண்டர்னிட்டி அண்ட் சோசியல் ஜஸ்டிஸ், அதற்கெல்லாம் உட்பட்டு தான் நம்ம மாநில உரிமைகள், நம்ம தமிழ் மொழியோடைய உரிமைகள் இதெல்லாம் உள்ளடக்கி, அதற்கு மது போதை இல்லாத ஒரு தமிழகம், அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டும் தேசிய கொள்கையாக அறிவிக்கணும்னு சொன்னது இங்கே தமிழ்நாட்டிலே எங்கள் தலைவர் தாங்க. நீங்கள் வந்து இப்போ மது இருக்குன்னா, மது சும்மா தமிழ்நாடு ஒழிக்க முடியாது, இந்தியாவே ஒரு ஆர்டர் போடணும். எங்கேயுமே இந்தியாவில் வந்து மதுவை வந்து அரசாங்கம் விற்கக்கூடாது. ப்ரைவேட்டாக அங்கங்கே 5 ஸ்டார் ஹோட்டல் 3 ஸ்டார் ஹோட்டல் அங்கே வச்சுக்க, ஆனால் வந்து நீங்கள் அரசாங்கம் விற்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை போடுங்கன்னு சொன்னார். குஜராத்தில் இருக்குது. இப்போ நம்ம RSS எதுக்குறோம், பிஜேபி எதுக்குறோம், ஆனால் பாராட்டுகிறோம். ஏனென்றால் குஜராத்தில் டோட்டலாகவே மது இல்லை, ஒழிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது, அவர்கள் ஆட்சி தான், அங்கே இல்லை, இங்கே இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ இதெல்லாம் ஒழிக்கணும்னா தேசிய லெவலில் ஒரு கோட்பாடு வேணும். அதைத்தான் எங்கள் தலைவர் வலியுறுத்தி தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுன்னு சொல்கிறாரு. இந்த எழுச்சி மாநாட்டுடைய நோக்கமே என்னன்னா, உங்களுக்கு திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன், முக்கியமானது. தமிழருக்கு சொந்தமாக தாயகம் வேண்டும், தமிழ் பேசும் இனம் என்னும் தேசியம் வேண்டும், தம்மைத்தாமே அரசால ஆட்சியும் வேண்டும், தமிழர் கொடி உலக அவையில் பறந்திட வேண்டும். உலக அவைனா யூனிட் நேஷன்ல சேர நாடு, சோழ நாடு, பாண்டியர் நாடு, செந்தமிழர் அரசாண்ட முத்தமிழ் நாடு, வீர நாடு, ஈழ நாடு, வேங்கையர் நாடு, வீரத்தை பயிர் செய்யும் புலி தமிழ்நாடு, வீரப்பொருள் ஏந்தும் வில் சேரன் கொடி, வீறு கொண்டு பாயும் புலி சோழன் கொடி, விளையாடி துள்ளு மீன் பாண்டியன் கொடி, விண்முட்ட பறந்ததுவே தமிழர் கொடி,
கோட்டை கட்டி கொடி நாட்டி நாடு காத்தான், கோலச்சும் நல்லறத்தால் நீதி காத்தான், படைகட்டி பகை விரட்டி குடிகாத்தான், பழந்தமிழர் இறையாண்மை பாதுகாத்தான். நாடாண்ட தமிழர்கள் அன்று, நாடு உண்டா அரசுண்டா உலகில் இன்று, நாடொன்று நமக்கு தேவை இன்று, நாம் ஈழ மீட்டெடுப்போம் பகை வென்று. இதுதான் தமிழ் தேசியம்னு எங்க தலைவர் ஏம்டு கவிதை இல்லை, எங்க தலைவர் 2010 சொன்னது. இவரோட எங்க தலைவரே மறந்துருக்கலாம், எங்க தலைவரே கூட மறந்துருக்கலாம். ஆனா இந்த கவிதை வந்து எழுதும் போதே நான் பக்கத்தில் இருந்தேன். நானும் என் தலைவர் பக்கத்தில் இருக்கும் பொழுது அவர் எழுதுறாரு இப்படி ஒரு கவிதை. அந்த கவிதை எழுதி முடிச்சுமே ஒரிஜினல் முதல்ல என்கிட்ட தான் கொடுத்தாரு. நான் அப்பயே மனப்பாடம் பண்ணி அவர்கிட்ட ஒரு 1 hour நான் சொன்னேன். அவே ஆச்சரியப்பட்டார், எப்படி அப்படின்னு. இல்லை அவ்வளவுக்கு நீ சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோ இதாக இருக்கு, உண்மையான கவிதை அது. அதாவது உண்மையிலே தமிழர்கள் தான் இந்தியாவுக்கே முதல் மொழி தமிழ் மொழி. தமிழர்கள் அவ்வளவு வலிமையாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு பாருங்க, தமிழன் இல்லாத நாடே இல்லை. ஆனால் தமிழனுக்கு நாடு இல்லை. இது மேலது பிரபாகரன் சொன்னது. நீ எந்த நாட்டுக்கு போங்க, அந்த நாட்டில் வந்து நல்ல ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனியில் பெரிய ஒரு டாப் மோஸ்ட் யாருன்னா தமிழன் தான் இருப்பேன். சக்ஸஸான கம்பெனி, ஃபெயிலியரான கம்பெனி சொல்ல அவ்வளவுக்கு தமிழர்கள் ஒழுக்கமாக நேர்மையாக இருப்பார்கள். தமிழர்கள் தான் சொல்லியிருக்கான், யாதும் ஊரே யாவரும் கேள்வி சொன்னவன் தமிழன் தான். அவ்வளவு பெரிய தமிழர்கள் இன்னைக்கு வந்து ரொம்ப பின்தங்கி விட்டார்கள். அவர்கள் மதத்தால் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், சாதியால் பிளவுபட்டு இருக்கிறார்கள். அந்த தமிழர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. அது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கும். வர்ற 17 ஆகஸ்ட் 17 இந்த நேரத்தில் உங்கள் யூடியூப் மூலமாக அனைத்து தோழர்களையும் இளைஞர்களையும் நான் வரவேற்கிறேன். ஏன்னா இப்போ நான் வந்து இப்போ இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறேன், ரைட்டா. ஆனால் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. எங்கள் தலைவர் சொல்லிட்டாரு, நான் வந்து இந்த மாநாட்டுக்கு முன்னாடியே உன் இடைநீக்கத்தை நான் ரத்து செய்து விடுகிறேன் அப்படின்னு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட பேசிட்டாரு. அதனால் நம்ம அவங்க எல்லாரையும் அழைப்பதற்கான ஒரு இது இருக்குது. ஏன்னா அவருக்கே தெரியும். இப்போ நான் சொன்னல இந்த கவிதையெல்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த தமிழ் தேசியம்லாம் வந்து அவ்வளவு தெளிவாக மற்றவர்களுக்கு தெரியுமான்றது தெரியலை. ஆனால் எனக்கு தெரியும்ன்றது தலைவருக்கு தெரியும். இன்னமும் நம்ம தமிழ் தேசியத்தை பற்றி அடுத்தடுத்து பேசணும், நிறைய நிகழ்வுகள் அதை பற்றி இருக்குது. நாங்கள் தான் தமிழ் தேசியத்திற்கு பல மாநாடு நடத்தியிருக்கோம். தமிழர் இறையாண்மை மாநாடு நடத்தினோம். இந்தியாவுக்கு ஒரு இறையாண்மை இருக்குங்க, தமிழர்களுக்கு இறையாண்மை இருக்குன்னு முதல்ல சொன்னதே எங்கள் தலைவர் தான். அவ்வளோ ஒரு பெரிய அறிஞர். இந்தியாவுக்கு ஒரு இது இருக்குது, இறையாண்மை. ஆனால் நமக்கு இருக்கா சாவரியன் பாங்க எல்லாம் இறையாண்மையை இங்கே இருக்குதா அப்படின்னா தமிழனுக்கு ஒரு இறையாண்மை இருக்குது. ஏன்னா தமிழன் தான் உலகத்திலேயே முதல் மனிதன், முதல் மொழி. அப்போ அவனுக்கு ஒரு இறையாண்மை இருக்குது. அந்த இறையாண்மை என்ன? அன்பு தான், நேர்மை தான். அறத்தை முதலில் போதித்தவர்களே தமிழர்கள் தான். நமக்கு அடுத்து தான் மற்றவர்கள்லாம் போதித்தவர். நமக்கு இருக்க சிலப்பதிகாரம், பல இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, 50 காப்பியங்கள் அனைத்துமே அறத்தை தான் போதிக்குது. பெண்களுக்கு அந்த காலத்திலே சம உரிமை வழங்கியவர்கள். இன்னமும் அவ்வை பாட்டி வந்து தமிழில் தான் இருக்குது. எங்கேயாவது வேறு நாட்டில் வந்து அந்த காலகட்டத்தில் இவ்வளவு அறிவான ஒரு வீரமான பெண்ணை கூட காட்டுவாங்க, ஆனால் அறிவான பெண்ணை காட்ட மாட்டாங்க. ஆனால் நம்ம தமிழ் மொழியில் தான் அவ்வை பாட்டி தான் இருந்திருக்கு. அவ்வை பாட்டி தான் சொன்னது, சாதி 2 ஒழிய வேறில்லை சாற்றாங்கால்னு, இட்டார் பெரியார் இடாதார் இலிகுலத்தார், இதெல்லாம் சொன்னது அவ்வை பாட்டி. அப்போ தமிழர்களுக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது. அந்த மாண்பை நாங்கள் வலியுறுத்துவதற்காகத்தான் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடக்க இருக்கிறது அப்படின்றத அந்த நேரத்தில் சொல்ல. சூப்பர் சார், ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அண்ட் நீங்கள் வந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தீங்க, மறுபடியும் நீங்கள் கட்சிக்குள்ளே வந்து சீக்கிரமாக போகிறீங்கன்றதுக்கு எங்கள் டீம் சார்பாக உங்களுக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறேன். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் திமுக அமைச்சர் இருக்கார்ல வேலு, அவர் வந்து இப்போ கைதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன நடந்துச்சு, என்ன விஷயம்ன்றதை நீங்கள் பகிர்ந்துக்கோங்க சார். நல்ல கருத்துக்கள்லாம் கேட்டீங்க. அப்போ இது கரண்டில் ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இந்த வேலுன்றவர் தான் போன திமுக ஆட்சியில் பிடபிள்யூடி மினிஸ்டர், பிடபிள்யூடி ஹைவே எல்லாத்தையும் மினிஸ்டர் இவர் தான். இவர் தான் எல்லா லஞ்ச பணத்தையும் வாங்கி கொண்டு போய் அங்கே தலைமையில் போய் கொடுக்குறாரு. இவர் தான் வேலை. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டால் கொடுமையாக இருக்குங்க. அதாவது ரோடே போடாமல் ரோடு போட்ட மாதிரி ஒரு அமௌண்ட் ஆட்டையை போட்டிருக்கிறாரு, 3.25 crores ஆட்டையை போட்டிருக்காரு. ஒரு வீட்டுக்கு ரைடு வரும்போது அந்த கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு ஆட்டையை போட்டிருக்காங்க. அதனால வந்து இப்போ நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க, என்கொயரி நடந்து கொண்டு இருக்குது இப்போ. ஆனால் இப்போ கைது பண்ணுவாங்க, எப்படி கைது பண்ண விட மாட்டேன். ஏன்னா ரோடு போட்டு அதில் ஏதாவது கமிஷன் அடிச்சிருந்தா கூட பிரச்சனை இல்லை. ரோடே போடலையா, அதில் வந்து 3 கோடிக்கு மேலே ஆட்டை போனால் 3.25 கோடி ஆட்டை போட்டிருக்காருன்னா அப்போ நீ யோசித்து பாருங்க, இவங்களாம் கைது பண்ண வேண்டிய ஆளுகள் தானே. அந்த நேரத்தில் விஜய் அவர்களிடம் சொல்லுகிறேன், தமிழக முதல்வர் தளபதி விஜய் அவர்களே, உங்களை நாங்கள் பாராட்டுகிறோம். நம்ம பேசிக்கொண்டிருந்த தருணத்தில் ஒரு நம்பர் அறிவிச்சிருக்காரு, கேள்விப்பட்டீங்களா? நியூஸில் பயங்கர வைரலாக ஓடிக்கிட்டு இருக்கு. யாராவது உங்கள்கிட்ட வந்து இப்போ லஞ்சம் கேட்டாங்கன்னா நீங்கள் டக்குன்னு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடலாம். நான் நம்பரே நான் சொல்கிறேன், 949818
0936 வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு இப்போ நீ வந்து வாட்ஸ்அப்பில் வந்து லஞ்ச யாராவது அதிகாரி உங்களுக்கு கேட்டாங்கன்னா நீ வாட்ஸ்அப் போட்டேன்னா சூப்பரில் உடனே லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் ஸ்பாட்டுக்கே வந்து ஆளை தூக்கிடுவாங்க. இது வரைக்கும் தமிழக வரலாற்று நடந்திருக்குதா? அதை இன்னைக்கு காமராஜர் பிறந்த நாள் நம்ம பேசும் பொழுது உண்மையிலே காமராஜர் ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சிக்கிறார், நம்ம பாராட்டுவோம். அதே மாதிரி யார் யார் ஊழல் செய்தார், நீ தான் சொன்னீங்க ஊழல் செய்ய மாட்டேன், யாரையும் ஊழல் செய்ய விட மாட்டேன், ஊழல் செய்தவர்களையும் விட மாட்டேன்னு சொன்னீங்களா? ஊழல் செஞ்ச அந்த வேலுவை தூக்கி உள்ளே போடுங்க. ரொம்ப நன்றி. அழகாக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து உங்களோட இதே மாதிரி இன்னும் நிறைய பேசணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அது வரைக்கும் ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.